வெறிநாய் தாக்குதலில் 7 ஆடுகள் பலி. 2.5 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள நல்லாம்பாளையம் கிராமத்தில் வெறிநாய் தாக்குதலில் 25 செம்மறி ஆடுகள் கடித்து குதறப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் சுமார் 2,50,000 மதிப்பிலான ஆடுகள் இறந்தும் இறக்கும் தருவாயிலும் இருப்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நல்லாம்பாளையம் ஆண்டிமனக்காடு தோட்டத்தை சேர்ந்த மகுடபதி மற்றும் அவரது தாயார் ஈஸ்வரி ஆகியோர் ஆடு வளர்ப்பை பிரதான வாழ்வாதாரமாக கொண்டு செயல்பட்டு வந்தனர். இவர்களிடம் 50க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள் இருந்த நிலையில் நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகள் திடீரென அதிக சத்தமிட்டன. இதனை கேட்டு வெளியே வந்து பார்த்த ஈஸ்வரி 3 தெரு வெறிநாய்கள் ஆடுகளை கடித்து குதிரை கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அழைத்ததை அடுத்து டார்ச் லைட் உதவியுடன் பொதுமக்கள் விரைந்து வந்தனர். அதற்குள் 25 ஆடுகள் கடுமையாக தாக்கப்பட்டன. இதில் 7 ஆடுகள் சம்பவத்திலேயே உயிரிழந்தது. மீதமுள்ள 18 ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தன. இதுகுறித்து கால்நடைத்துறை மருத்துவர் தேவி என்பவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்திற்கு வந்த அவர் காயமடைந்த ஆடுகளுக்கு உடனடி சிகிச்சை அளித்தார். தகவல் அறிந்த தாராபுரம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில், ஆடு மாடு கோழி வளர்ப்பு தான் எங்கள் பிரதான வாழ்வாதாரம். பண்டிகை காலங்களில் ஆடுகளை சந்தைகளில் விற்பனை செய்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் குடும்ப செலவுகளை நடத்தி வருகிறோம். ஆனால் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதியில் தெருநாய்கள் வெறிபிடித்து சுற்றி வருகின்றன. ஒரு கிராமத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் போதிய உணவின்றி பட்டிகளில் உள்ள ஆடுகள் மாடுகள் கோழிகளை தாக்குவதாக தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் 3 இடங்களில் வெறிநாய் தாக்குதலில் 60க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததாகவும் இது விவசாயிகளை கடுமையாக பாதித்து வருவதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறினர். பட்டிகளில் இருக்கும் ஆடுகளை நாங்கள் எளிதில் தாக்குவதில்லை. நாய்கள் எளிதில் தாக்குவதால் விவசாயிகளுக்கு பொருளாதார டேக் பட்டிகளில் இருக்கும் ஆடுகளை நாய்கள் எளிதில் தாக்குவதால் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பு ஏற்படுகிறது. ஒரு ஆடு இறந்தால் அதற்கான விலை மட்டுமின்றி அதன் எதிர்கால இனப்பெருக்கம், பால் உற்பத்தி, சந்தை வாய்ப்புகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் பறிபோகின்றன. இதனால் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் கடும் சுமையில் சிக்கி வாழ்வாதார நெருக்கடிக்கு தள்ளப்படுவதாக தெரிவித்தனர். எனவே வெறிநாய்களை பிடித்து கட்டுப்படுத்த அரசு நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஈஸ்வரி குடும்பத்துக்கு ஏற்பட்ட 2 லட்சம் மதிப்பிலான இழப்புக்கு அரசு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தாராபுரம் பகுதியில் வெறிநாய்கள் ஆடுகளை கடித்து ரத்தத்தை குடித்துவிட்டு செல்வதாக கூறப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது விவசாயிகள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன்.
நாங்கள் வந்து தாராபுரம் வட்டம் நல்லம்பாளையம் கிராமம், கொளத்துப்பாளையம் கிராமம் ஒட்டி இருக்குது. நாங்கள் வந்து விவசாய தொழிலோட உப தொழில் ஆடு வளர்த்துட்டு இருக்கிறோம். ரெட்டார வளர்ச்சியில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து கருவரம்பலத்தில் ஒரு 20 ஆட்டை கடிச்சு போட்டுச்சுங்க. அதே மாதிரி ரெட்டார வளர்ச்சி ஆணிப்பழங்காலத்து வளர்த்துல ஒரு 20 ஆட்டை கடிச்சு நம்ம நாய் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுதுங்க. அதனால் வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை ஆடு உங்களுக்கு நீங்க 20 ஆடுங்க. எவ்வளவு மதிப்பு வருது? மதிப்பு வந்து 2 லட்சம் ரூபாய் வருங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் நல்லாம்பாளையம் கிராமம் ரெட்டால வளர்ச்சியில் விவசாய தொழில் செய்து வருகிறோம். உபதொழிலாக ஆடு மாடு வைத்து வளர்த்து வருகிறோம். தற்சமயம் வெறி நாய்கள் தொல்லையால் இரவு பட்டியில் அடைத்திருந்த ஆட்டை 20 ஆட்டை வந்து நாயில் கடித்து விட்டன. தற்போது கருவேலம்பலம் என்ற இடத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 ஆட்டை கடித்து விட்டது. இது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதுதான் எங்களது வாழ்வாதாரத்தின் முக்கிய கொள்கையாகத்தான் நாங்கள் ஆடு வளர்த்து வருகிறோம். இதை வந்து அரசாங்கம் தன் நடவடிக்கை எடுத்து தகுந்த இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடித்திருக்கிறது ஒரு 7-8 ஆடு இறந்து விட்டது. இன்னும் ஒரு 6-7 ஆடு இறக்கும் தருவாயில் இருக்கிறது. அது வந்து டாக்டர்கள் வந்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசோதித்தால் தான் தெரியும். நைட்டு 1 மணிக்கு நாய் உழைச்ச சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது நாய்கள் 3 நாய், 2 செவல நாய், ஒரு வெள்ளை நாய் கடித்து விட்டு ஓடியதை பார்த்தோம். ஆமாங்க, பஞ்சாயத்துல உரிய நடவடிக்கை எடுத்து நாய்களை பிடித்து கொண்டு எங்காவது விடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் திருப்பூர் மாவட்டமுங்க, நல்லாம்பாளையம் கிராமம், கொளத்துப்பாளையம் பஞ்சாயத்து, ரெட்டாவது வசிக்கிறவங்க. நாங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் வாழ்வாதாரமே ஆடு மாடு தான் வச்சு போத்திரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து நாய் வந்து பெரிய தொல்லைகள் தொடர்ந்து மாதக்கணக்கில் பல பக்கம் எல்லா பக்கம் கடிக்குது, 1-2 கடிக்குது. இப்படி பல தொல்லை பண்ணிட்டு இருக்குது. தற்சமயத்தில் கருவாலம்பலம் ஊரில் 25 ஆடு கடிச்சு போடுதுங்க. அது இல்லாமல் போன வாரத்தில் எறாமட்டிலும் ஒரு 7 ஆடு கடிச்சிருக்குது. புளிய வசத்தில் ஒரு 2 பட்டியில் ஒரு 7-14 ஆடு கடிச்சிருக்குதுங்க. இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 1 மணி சுமாரில் நாய் உழைக்கிறது வெளியில் வந்து வீட்டிலிருந்து பார்க்கும்போது இது இடம் வந்து ரெட்டாவாசம் ஆணிப்பழங்காடு தோட்டம்ங்க, நடராசன் தோட்டம்னு சொல்லுவாங்க. நைட்டு 1 மணிக்கு வெளியே வந்து பார்க்கும்போது நாய் பட்டிக்குள்ளே வந்து எல்லா ஒரு 3-4 நாய் பிடிச்சி ஆட்டை பிடிச்சி தொந்தரவு பண்ணி கடிச்சிட்டு இருக்கும்போது ஆளை கடந்து நாய் ஓடிடுச்சுங்க. அதில் பார்க்கும்போது ஒரு 7 ஆடு செத்து போச்சு. ஒரு 13-14 ஆடு கவலைக்கிடமாக இருக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட்ல வந்து இந்த நாயை பிடிச்சி ஒழிக்கணும், பஞ்சாயத்தில் ஒழிக்கணும். யாருமே கண்டுக்கிறது இல்லை. இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் யார் வேணாலும் எழுதி கொடுத்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதை கண்டிப்பாக இப்போ கவர்மெண்ட்லேயோ இல்லை பஞ்சாயத்துலேயோ வந்து எங்களுக்கு நாய்களை ஒழிச்சு கொடுத்து இந்த ஆடு மாடு வளர்த்துறதுக்கு ஒரு நல்லது கொடுக்கணும். இல்லைன்னா இந்த தொழிலை முடிச்சு போட்டு ஆட்டை விற்று போட்டு விவசாயிகளாம் தற்கொலை பண்ணுறதோடு வேறு வழி இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இதை கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்லது இழப்பீடு பண்ணி கொடுத்து நல்லது பண்ணி கொடுக்கணும். பேருங்க? நான் செல்லமுத்துங்க.